வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மியோட ஒரிஜினல் கொஷின்ஸ் நம்ம டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் டாப்பிக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியில் கேட்குற எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா போதுமானது. இப்போ உங்களுக்கு கொஷினில் வந்து ஒருத்தருடைய ரேங்க் டாப்பில் இருந்து எத்தனாவது ரேங்க், பாட்டமில் வந்து எத்தனாவது ரேங்க்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டோட்டலாக எத்தனை பேர் அந்த கிளாஸில் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா டாப்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன் ப்ளஸ் பாட்டம்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன் -1 பண்ணிங்க அப்படின்னு ஆன்சர் வரப்போகுது. டாப்னா மேல இருந்து, பாட்டம்னா கீழே இருந்து. ஓகே, இப்போ இந்த மூணுல ஏதாச்சும் ரெண்டை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை தான் மாற்றி மாற்றி வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு பாட்டம்ல இருந்தும் டோட்டலும் கொடுத்துட்டு டாப்ல இருந்து எத்தனை ரேங்க்னு கேட்டாங்கன்னா டோட்டல்ல இருந்து பாட்டம்ல கழிச்சுட்டு +1 பண்ணணும். டாப்ல இருந்தும் டோட்டலும் கொடுத்துட்டு பாட்டம்ல இருந்து எத்தனை ரேங்க்னு கேட்டாங்கன்னா டோட்டல்ல இருந்து டாப்பை கழிச்சுட்டு +1 பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் இப்படியும் மாற்றிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலான்னு பார்த்தா அந்த ஒன்று தான். அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 49 மாணவர்கள் உள்ள வகுப்பில் கரீம் மேலிருந்து 16வது இடத்தில் உள்ளார். கீழிருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 49 பேர். மேலே இருந்து 16வது இடம், டாப்ல இருந்து 16வது இடம். அப்போ பாட்டம்ல இருந்து கீழிருந்து எத்தனாவது இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டம்ல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டல் மைனஸ் டாப்ல இருந்து இருக்கக்கூடிய ரேங்க் +1 பண்ணிங்க அப்படின்னு ஆன்சர் வரப்போகுது. ஸோ 9ல் 6 போனால் 3, 4ல் 1 போனாலும் 3, 33 + 1 34, 34 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டாப் பாட்டம் மாதிரியே தான் லெஃப்ட் ரைட்டுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகே, டாப்புக்கு பதிலாக லெஃப்ட், பாட்டம் பதிலாக ரைட்டு மாதிரி வச்சுக்கோங்க. சேம் ஃபார்முலா தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட்.